அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். இளம் வயதிலே அதிக தலைமுடி உதிர்வு பிரச்சனை ஏற்படுவதற்கு ரொம்பவே முக்கியமான காரணமா இருக்கிறது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா இல்ல மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்ற வகையான பிரச்சனை தாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக தலைமுடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் அதிக சென்சிட்டிவா மாறிடும். ஸோ நார்மலா அவங்க உடல்ல உருவாகக்கூடிய இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஆக்டிவான இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அங்க போய் சேரும்போது அது அதிகமான ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தி தலைமுடி உதிர்வு பிரச்சனை சீக்கிரமாவே ஏற்படுத்துதுங்க. ஸோ இதற்கான முக்கியமான மருந்துகள் என்ன, அந்த மருந்துகளினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத விரிவா இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா பிரச்சனையினால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வை சரி செய்வதற்கு FDA 2 மருந்துகளை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை இரண்டுமே வெவ்வேறு வகையா இந்த பிரச்சனையை சரி செய்யும். ஃபர்ஸ்ட், இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ல இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஆக்டிவா இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் போய் சேர்றதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுங்க. அந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் உருவாகணும் அப்படின்னா 5-ஆல்பா ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இந்த என்சைமை தடுத்து நிறுத்தினாலே இந்த ஆக்டிவ் டெஸ்டோஸ்டிரான் உருவாகாம தடுக்கலாம். ஸோ அதற்காக இருக்கக்கூடிய மருந்துகள் தான் ஃபினாஸ்டிரைட் மற்றும் டுட்டாஸ்டிரைட் வகையான மருந்துகள். இரண்டாவது, இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் நேரடியாவே தூண்டுவதால ஹேர் ரீக்ரோத் ஏற்படும். ஸோ இதற்காக இருக்கக்கூடிய மருந்து தான் மினாக்சிடில் அப்படின்ற மருந்து. அடுத்து, இந்த மருந்துகள் ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட், 5-ஆல்பா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். நான் முன்னே சொல்லியிருந்தேன், இந்த 5-ஆல்பா ரிடக்டேஸ் என்சைமை தடுத்து நிறுத்தினாதான் ஆக்டிவா உருவாகக்கூடிய அந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் உருவாகுவதை தடுக்க முடியும். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5-ஆல்பா ரிடக்டேஸ் என்சைம் நம்ம உடல்ல பல பகுதியில் இருக்கு. 2 வகையா பிரிஞ்சு இருக்குங்க. ஃபர்ஸ்ட், டைப் 1 5-ஆல்பா ரிடக்டேஸ். இந்த என்சைம் அதிகமா நம்மளுடைய சரும பகுதி, அது மட்டும் இல்லாம தலைமுடி பகுதியில் அதிகமா இருக்கு. இரண்டாவது, டைப் 2 5-ஆல்பா ரிடக்டேஸ். இந்த என்சைம் ஆண்களினுடைய யூரோஜெனிட்டல் ட்ராக்ட், அது மட்டும் இல்லாம அத பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய சருமத்துல அதிகமா இருக்குங்க. அப்ப 2 வகையான பிரச்சனைக்கும் இந்த மருந்து பயன் தரும். ஃபர்ஸ்ட், ஃபினாஸ்டிரைட் மாத்திரையை பத்தி பார்த்தரலாங்க. அதிகம் பேருக்கு இந்த மாத்திரை தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது டைப் 2 5-ஆல்பா ரிடக்டேஸ் அப்படின்ற அந்த என்சைமை தான் அதிகமா இது தடுத்து நிறுத்துமே தவிர டைப் 1 5-ஆல்பா ரிடக்டேஸ் இந்த வகையான என்சைமை குறைவா தான் தடுத்து நிறுத்தும். அப்ப அந்த இரண்டாவது என்சைம்னால ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, பினைன் ப்ராஸ்ட்ரேட் ஹைப்பர்ட்ரோஃபி இல்ல ஹைப்பர்ப்ளேசியா. அதிகமா வயது இருக்கக்கூடிய ஆண்களுக்கு யூரின் போறதுல பிரச்சனை ஏற்படும். அதுவும் எதனால அப்படின்னாங்க, அவங்களுடைய யூரின் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் அப்படின்ற சுரபி அதிகமான வீக்கம் ஏற்படும். அதனால அந்த டியூபை இது கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுனால, அழுத்துறதுனால யூரின் ரொம்ப சொட்டு சொட்டா போகும். இல்ல யூரின் போறதுல இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா முக்குனாதான் யூரின் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த ஃபினாஸ்டிரைடு மாத்திரைகள் அதிகமா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரையை எடுத்து ஒரு 3 to 6 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு நல்லாவே அந்த ரிலீஃப் இருக்கும். இல்ல பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு உடனே இந்த மாத்திரையை நிறுத்தினாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் இது அந்த டைப் 1 என்சைமை ஓரளவுக்கு தான் தடுத்து நிறுத்தினாலும் இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா பிரச்சனைக்கும் ஃபினாஸ்டிரைடு மாத்திரைகள் அதிக அளவு பயன் தரும் அப்படின்னு பல ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தாராளமா நீங்க இதை எடுக்கலாம். ஆனா மருத்துவரினுடைய பரிந்துரையோட தான் இந்த மாத்திரைகளை எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அதிக நாட்கள் இந்த மாத்திரையை எடுக்கும்போது இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை ஏற்படுத்தலாங்க. கைனகோமாஸ்டியா, ஆண்களுக்கு பெண்களை போன்ற மார்பகங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை ஏற்படலாம். ஸ்கின் ரேஷஸ் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஸோ கண்டிப்பா மருத்துவனுடைய பரிந்துரை இல்லாம இந்த மாத்திரைகளை எடுக்க கூடாது. அடுத்த முக்கியமான மருந்து டுட்டாஸ்டிரைட் அப்படின்ற மாத்திரைகள் தாங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த 5-ஆல்பா ரிடக்டேஸ்ல இருக்கக்கூடிய 2 வகையான என்சைமுமே அதிகமா தடுத்து நிறுத்தக்கூடிய முக்கியமான ஆற்றல் இந்த மாத்திரைகளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரையும் நீங்க மருத்துவனுடைய பரிந்துரையோட தான் எடுக்கணும். ஏன்னா இதுலயும் நான் முன்ன சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். அடுத்து இன்னொரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாங்க, இந்த டுட்டாஸ்டிரைட் மற்றும் ஃபினாஸ்டிரைட் இந்த மாத்திரைகளை ப்ராஸ்ட்ரேட் ஹைப்பர்ட்ரோஃபி பிரச்சனைக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா
அப்படின்னா அது வந்து அதனால ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சரை வந்து 25% வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அடுத்த முக்கியமான மருந்து மினாக்சிடில் அப்படின்ற மருந்து தாங்க. இது ஒரு வாசோ டைலேட்டர், ரத்த குழாய்களை விரிவடை செய்யக்கூடிய ஒரு வகையான மருந்துங்க. இதை ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு பிபியை குறைப்பதற்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து ஓரல் டேப்லெட்ஸா மாத்திரை வடிவில் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகம் பேர்த்துக்கு வந்து ஏற்பட்டதுனால இந்த மாத்திரையை வந்து முற்றிலும் வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது டாபிக்கல் சொல்யூஷனா நேரடியாக வந்து சருமத்தில் வந்து செலுத்தும் போது, தலைமுடி பகுதியில் செலுத்தும் போது தலைமுடியை வந்து ரீக்ரோத் ஆவதற்கு வந்து அதிக ரிசர்ச்ல வந்து இது ப்ரூவ் பண்ணாங்க. அந்த காரணத்தினால இதை அதிகம் பேர்த்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து மினாக்சிடிலை பிரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எனக்கு வந்து ஒரு மருத்துவர் இது கொடுத்தாரு, நான் 2 மாசம் யூஸ் பண்ணேன், 3 மாசம் யூஸ் பண்ணேன், ஆனாலும் வந்து எனக்கு எஃபெக்டே இல்லை டாக்டர், அதனால நான் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திட்டேன், நிறுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு அதிகமாக முடி உதிர்வு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பல நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மினாக்சிடில் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 6 மாதம் வரை கூட ஆகலாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த மருந்தை நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா இதனாலேயே வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மினாக்சிடில் எப்படி வந்து ஹேர் ரீக்ரோத்தை ஏற்படுத்துது? ஃபர்ஸ்ட் மினாக்சிடில் ஒரு வாசோ டைலேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஹேர் ஃபாலிகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை மைக்ரோ வாசோ டைலேட்டேஷனால இது அதிகரிக்கும். இதனால ஹேர் ரீக்ரோத் வந்து ஏற்படுத்துதுங்க. இரண்டாவது, ரெஸ்டிங் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ற காரணத்தினாலையும் வந்து ஹேர் ரீக்ரோத் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ல இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டியை குறைப்பதற்கு மினாக்சிடில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம், மினாக்சிடில் மருந்து வந்து என்னதான் வந்து லிக்விட் டாபிக்கல் சொல்யூஷனா இருந்தாலும் நீங்களே வந்து இந்த மருந்தை வந்து டாக்டரினுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மருந்தை பயன்படுத்தின உடனே வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மருந்தை பயன்படுத்துற இடத்துல வந்து எரிச்சல் ஏற்படுத்தலாம், இல்ல அரிப்பு ஏற்படுத்தலாம், இல்ல பர்னிங் சென்சேஷன் கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பா மருத்துவனுடைய பரிந்துரையோட தான் எடுக்கணும். நீங்களாவே வந்து ஸ்டாப்பும் பண்ணக்கூடாது. முறையான ஃபாலோப்போட தான் இந்த மருந்துகளை எடுக்கணும். இந்த மருந்துகள் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் வந்து இந்த ஹேர் ரீக்ரோத்துக்கு அவசியங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முறையான தூக்கம் வந்து அவசியம். ஏன்னா தூக்கமின்மையினாலேயும் வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகரிக்கலாம். இரண்டாவது, புரோட்டீன் இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்க. மூன்றாவது, சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டின் இருக்கு, ஜிங்கு, அயனு, காப்பரு, அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி, வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.